ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சயின்டிஃபிக் முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றங்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இதன் மூலியமா நிறைய போலியான அனைத்து விதத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன்மீக தளத்திலையும் இது அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு. ஏன்னா ரொம்ப தள்ளி, அதாவது அதிகமான தூரத்தில் உள்ள நம்ம கோவில்களுக்கு செல்லும்போது நம்ம இங்கிருந்தே நம்ம கூகுளில் பார்த்தோ இல்லை வேறு விதமாகவோ இணையதளத்தில் நாம் ரூம்ஸ் புக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம சுவாமி தரிசனத்துக்கான டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறோம் ஆன்லைன்லேயே. இந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணும்போது அந்த கோவில்களின் பெயரிலேயே அந்த ரூம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, கோவில்களில் இருக்கக்கூடிய ரூம்கள் இல்லை பக்கத்தில் இருக்க ஹோட்டல்கள் ரூம் பெயரிலேயே இணையதளத்தில் போலியான நிறைய ஃப்ராடு வேலையெல்லாம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம தெரியாமல் அதனை மூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வாடகை இவ்வளவு, அதற்கு முன்னால் இவ்வளோ கட்டணும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து லேக்ஸ் கணக்கில் முதல்லையே எல்லா பணத்தையும் கட்ட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, எல்லாம் கட்டிட்டோம், நம்ம நிம்மதியாக கோவிலுக்கு போயிட்டு அந்த டயத்தில், அதாவது அவங்க தரிசனத்துக்காக கொடுக்கப்பட்ட டயத்தில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அழகாக ஸ்டே பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சந்தோஷமா நாம் அந்த கோவிலுக்கு, எந்த கோவிலுக்கு புக் பண்ணுறோமோ அந்த கோவிலுக்கு செல்லும் போது அது எல்லாமே போலியானவை, நீங்க செஞ்சது எங்களோடது இல்லை, அது எல்லாமே ஃப்ராடு, நீங்க கட்டின பணமும் அதோட போயிடுச்சு, அதனால நீங்க இனி இங்கே பதிவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்னு பாருங்களேன். இதே போல சமீபத்துல நடந்த இந்த சார்தாம் யாத்திரைன்னு சொல்லுவாங்க. கேதாரிநாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி இவை எல்லாவற்றையும் வணங்குவது தான் சார்தாம் யாத்திரைன்னு சொல்றது. இந்த கோவில்களுக்கு போகும்போது அப்படிதான் ஹெலிகாப்டரோட அந்த எவ்வளவு வாடகை அப்படிங்கிறது, ஏன்னா ஹெலிகாப்டர்ல தான் போகணும் நம்ம. அப்படி அந்த யமுனோத்ரி கங்கோத்ரிக்கு போகக்கூடிய அந்த ஹெலிகாப்டருடைய வாடகைகள், தங்குமிடம், அது இது எல்லாமே இணையதளத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னா அத்தனைக்கும் பணம் கட்டணும், லேக்ஸ்ல அப்படிங்கும்போது லட்சக்கணக்கில் பணம் கட்டும்போது அத்தனையும் போலியானவை அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால எத்தனை பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு எல்லாமே எந்தெந்த கோவில்கள் இருக்கும் அத்தனை கடவுள்களும் அவங்களுக்கு தண்டனை தரணும் அப்படின்னாலும் நாம விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை பதிவிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சரியான வழியா, சரியான இணையதளம் தானா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு விட்டு நாம பதிவு பண்ணி சந்தோஷமா போய் கடவுள்களை